ரெண்டே 2 கட்சி தான் போட்டி சொன்னார்ல, நீயும் தலைவர் நானும் தலைவர். அப்போது கொளத்தூரில் போட்டி போட்டுக்கணும், அல்லது குறைஞ்சபட்சம் ஒரு நடிகராகவும் துணை முதலமைச்சராகவும் இருந்த உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கு தொகுதியில் போட்டி போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு அது எப்படி போடுவாங்க? தோற்று போவாங்களே, அவருக்கு பலம் இல்லை. அப்போ எப்படி வந்து போட்டி 2 தான் போட்டி? அது சும்மா சொல்லிக்கிறதா விஷயம் வந்து அப்போ சொல்லிக்கிறது. சொல்லு வேற செயல் வேற. இப்போ பிஜேபி என்ன சொல்லுது, எங்களுக்கும் டிஎம்கே தான் போட்டி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தெரிஞ்சு போச்சு. ஆமாம், என்னாச்சுன்னா இப்போ பெரம்பூரில் ரொம்ப சேஃபாக நமக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி அப்படின்னா, பெரம்பூரில் வந்து மொத்தம் அங்கே வாக்காளர்கள் இருக்காங்கல்ல 2,22,792, கிட்டத்தட்ட 2.25 லட்சம் பேர். ஓகே, அதில் ஓட்டு போட எவ்வளோ போடுவாங்க? 1.25 லட்சம் பேர் ஓட்டு போடுவாங்க. 70%, 75%. அதுக்கு எப்படி பார்த்தாலும் 25% மக்கள் ஓட்டு போட வர்றதில்லை. இந்த முறை வந்து நிறைய ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அந்த இறந்து போன இந்த போன அந்த எல்லாமே வந்து நிறைய எடுத்திருக்காங்க. அப்படின்னா கூட அவ்வளோ வந்திருக்கு. ஒருவேளை 80%, 85% இது வந்து போலிங் பெர்சன்டேஜ் வரலாம், வாக்கு சதவீதம் வரலாம்.